அனைவருக்கும் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் டீச்சர்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நான் உள்ளே போய் காட்டுறேன். இப்போ தேவையில்லாம் அந்த இன்ட்டு மார்க்கை வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கொடுத்துருக்கோமா, அதை டச் பண்ணுறேன். நான் டச் பண்ணனே திரும்ப இந்த மாதிரி வரும், ஹெல்த் ஸ்க்ரீனிங் அப்படின்ட்டுருக்கு. அதை டச் பண்ணனே 8th ஸ்டாண்டர்ட். இப்போ நான் என்னுடைய செக்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஆப் கேட்கும் டீச்சர்ஸ், அதை வந்து அலோவ் கொடுக்காதீங்க. இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் கிளாஸில். அதில் வந்து ஒரு பையனுக்கு மட்டும் நான் ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். நான் நாட் ஸ்க்ரீன் வந்து 19 பசங்களுக்கு வந்து நான் வந்து எடுக்கலை. இப்போ நம்ம எத்தனை பசங்களுக்கு ஏற்கனவே எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து காட்டும். இப்போ 20 பசங்களில் ஒரு பையனுக்கு வந்து எடுத்திருக்கேன், 19 பேருக்கு எடுக்கலை. இப்போ நான் வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு அதை வந்து டச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏற்கனவே எடுத்த பையன் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். எடுக்காதவங்க எல்லாருமே இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் தெரியுதா, எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட்டாக இருக்கும் எல்லாமே. இப்போ பாருங்கள், எடுத்த பையன் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும். சரிங்க டீச்சர்ஸ், அந்த பையனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி அவங்க பேரண்ட்கிட்ட நம்ம வந்து பேசிக்கலாம். அதான் அந்த பையனுடைய ஹெல்த்தை பற்றி கேட்டுக்கலாம். அவனுக்கு ஏதாவது வந்து சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குன்னா நம்ம அதை வாங்கி வந்து அப்லோடு பண்ணுறதுக்காக நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் டீச்சர்ஸ். இப்போ திரும்ப அந்த பையனை நம்ம டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள், உள்ளே போனோடனே அந்த பையனோட நேமு, கிளாஸு, அந்த பையனோட ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு கொடுத்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்து ஆப்சண்ட்டாக, லாங் ஆப்சண்ட்டாக, ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த பையன் பள்ளிக்கு வராமல் அன்னைக்கு இருந்திருந்தால் ஆப்ஷன் போடுங்க. ஸ்கூலுக்கே வராமல் ரொம்ப நாளாக இருந்தேன் அப்படின்னா லாங் ஆப்ஷன் போடுங்க டீச்சர்ஸ். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கொடுத்தோன்னே பாருங்களேன், அது இன்பில்ட்டாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எதுக்கு அப்படின்னா, கண் பரிசோதனைக்காக இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்பில்ட்டாகவே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அருகில் அல்லது தொலைவில் உள்ள பொருட்களை தெளிவாக காண்பதில் குறைபாடு உள்ளதா அப்படின்னு கேட்டு, அதாவது இன்பில்ட்டாகவே இல்லைன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏற்கனவே பண்ணியிருக்கோம்ல டீச்சர்ஸ், லாஸ்ட் இயர் அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து இல்லைன்னு கொடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், திரும்ப காட்டுறேன். மொத்தம் வந்து 4 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். ஒருவேளை வந்து இந்த வருஷம் அந்த பையன் கண்ணாடி போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பையனுக்கு ஆம்னு கொடுத்துடலாம். நம்ம கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்குரிய அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து பார்ப்போம். இப்போ குழந்தையின் தோள்பட்டை அகலத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருப்போம். இந்த இயர் வந்து 2024-25க்குரியதுக்கு நம்ம அந்த பையனுடைய தோள்பட்டை அகலத்தை வந்து நம்ம வந்து சென்டிமீட்டரில் வந்து பதிஞ்சு வச்சுருப்போம். இப்போ நான் கொடுத்தனே பாருங்களேன், அவங்களே கீழே கொடுக்குறாங்க, 10 to 50 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது சென்டிமீட்டர்லாம் போடக்கூடாது, நம்பர்ஸ் மட்டும் போட்டால் போதும் டீச்சர்ஸ். இப்போ நான் அந்த பையனுக்கு எடுத்து அந்த அளவை வந்து போடுறேன். இப்போ அடுத்து பாருங்கள், குழந்தையின் பாதத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் டீச்சர்ஸ், நான் அதை டச் பண்ணுறேன். இதில் வந்து 5 to 30 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அதை வந்து கொடுத்துக்கிறேன். நான் குழந்தையின் இடுப்பின் சுற்றளவை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை டச் பண்ணோடனே அவங்களே இன்பில்ட்டாகவே கொடுப்பாங்க, இத்தனை நம்பர்லேருந்து இத்தனை நம்பருக்குள்ளே. இங்கே பாருங்கள், 20 to 100க்குள்ளே அந்த சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்காங்க. 20 to 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்டிமீட்டர்னு போடக்கூடாது டீச்சர்ஸ், நம்பர் மட்டும் போட்டால் போதும். இப்போ நான் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ குழந்தையின் உயரத்தை இங்கே சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கூட தான் இருப்பாங்க பசங்க. நம்ம ஏற்கனவே இப்போ வந்து இந்த அகாடமிக் இயரில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து அதுலேயும் சென்டிமீட்டர் போடக்கூடாது டீச்சர்ஸ். எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அந்த ஹைட்டை மட்டும் நம்ம போடணும். போட்டுட்டு அவனுடைய வெயிட் வந்து நம்ம இந்த வருஷத்துக்குரிய வெயிட் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம் அந்த அகாடமிக் இயருக்கு. அந்த வெயிட்டை வந்து போடணும். நம்ம போட்டுட்டு அது பிஎம்ஐ வந்து அதாவே கால்குலேட் ஆகிரும். ஆனாலும் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க.
பாருங்கள், திரும்பவோட உங்களுக்கு காட்டுறக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த பிஎம்ஐ வந்து அதாவே வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே பாருங்களேன், நல்லா பிக்சர்ஸோடு அவங்க வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இன்பில்ட்டாகவே இல்லைன்னே இருக்கும் நம்மளுக்கு. சப்போஸ் நம்ம வந்து ஆம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா அது வந்து அதனுடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க டீச்சர்ஸ். அது வந்து 50 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும் டீச்சர்ஸ். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஃபோட்டோ ரீசைசர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் போய் 50 MB வர்ற மாதிரி அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அதை கட் பண்ணி 50 MB வர்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும் டீச்சர்ஸ். இப்போ நான் எல்லாமே இல்லைன்னு கொடுத்துருக்கனால எனக்கு எதுவும் வரல. ஒருவேளை இந்த வருஷம் அந்த பையனுக்கு பல்ல ஏதாவது சொத்தை இருக்குன்னா நீங்கள் ஆமுன்னு கொடுக்கலாம். இந்த பாருங்கள், தோலில் ஏதாவது புண்ணு கொப்பளம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது, இல்லைன்னு. மொத்தம் இந்த மாதிரி 14 கொஸ்டின் 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 16, 17 மது அருந்துதல் புகைப்பழக்கம் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்திங்களா, 22 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க டீச்சர்ஸ். இப்போ கொடுத்தோடனே சப்மிட் அப்படி கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த பையனோட நேமுக்கு நேராக பாருங்கள், க்ரீன் கலர் வந்துருச்சா? அவ்வளோதான் டீச்சர்ஸ். இப்போ அந்த பையனோட நேமுக்கு நேராக க்ரீன் கலர் வந்துச்சுன்னா அது வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ திரும்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேணுமா உங்களுக்கு வேணுமா போட்டு காட்டுறேன். நான் இது எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இன்னொரு பையனுக்கு வேணுமா போட்டு காட்டுறேன் டீச்சர்ஸ். இந்த சென்டிமீட்டர் எல்லாமே வந்து சென்டிமீட்டர் சிஎம் போட தேவையில்லை. நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். நான் கொடுத்துட்றேன், நம்பரை மட்டும் கொடுத்துருக்கேன். அந்த வெயிட் இப்போ நான் வந்து கொடுக்குறேன். 46ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே பாருங்கள், இன்பில்ட்டாகவே எல்லாமே வந்திருக்கு. அதை நெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டே போங்க டீச்சர்ஸ். இப்போ ஆம் கொடுத்து பார்க்குறேன், சப்போஸ் வந்து ஏதாவது வருதா அப்லோடுக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம்னா அந்த மாதிரி அப்லோடு வந்து கேட்கும் டீச்சர்ஸ். அதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 50 KB இருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஃபோட்டோ ரீசைஸில் போய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால எனக்கு எதுவும் காட்டலை. இப்போ அவ்வளோ டீச்சர் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ இந்த பாருங்கள், 3 பசங்களுக்கு 1 2 3 3 பேருக்கு க்ரீனாக இருக்குது, மற்றவங்க யாருக்குமே கொடுக்கல. அதனால் அது எல்லாமே ஒயிட்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், திரும்ப உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன் டீச்சர்ஸ். இந்த 20 பேரில் 17, இப்போ 3 பேருக்கு நான் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். அதிலே காட்டுறாங்க. இல்லைன்னா 17 பேருக்கு நான் வந்து ஸ்க்ரீன் பண்ணல, நாட் ஸ்க்ரீன் காட்டுது. இது மாதிரி இந்த வீடியோக்கள் திரும்ப உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப்